வணக்கம் பவித்ரா. சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய நொளம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் ராட்சத பள்ளம் ஒன்று கடந்த பல்வேறு ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த சாலையானது பிரதான சாலையாக இருக்கிறது. அதாவது அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து மதுரவாயல் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாகவும், முகப்பேரிலிருந்து திருவேற்காடு செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாகவும் இந்த சாலை இருந்து வரக்கூடிய நிலையில், முகப்பேரிலிருந்து திருவேற்காடு நோக்கி செல்லக்கூடிய அந்த பாலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளமானது மிகவும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது. அதே போல கல்வி வளாகங்கள் இருக்கிறது, பள்ளிகள் அமைந்திருக்கிறது. தினசரி காலை 8 மணி அளவில் ஏராளமான பள்ளி வாகனங்கள் இந்த வழியே செல்லக்கூடிய நிலைதான் உள்ளது. வாகன ஓட்டிகளும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் அதே போல வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த பகுதி வழியே தான் செல்லக்கூடிய நிலை உள்ளது. இந்த நிலையில் நொளம்பூர் பகுதியில் இருந்து திருவேற்காடு அதே போல அம்பத்தூர் தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லும் பொழுது அந்த அந்த சாலையில் இருந்து திரும்புகிற அந்த திருப்பு முனையில் இந்த பள்ளமானது அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளத்தில் அவ்வப்போது விழக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட இந்த நொளம்பூர் சர்வீஸ் சாலையில் முகப்பேர், திருவேற்காடு, அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் இந்த பள்ளத்தை கடந்து மிக ஆபத்தான முறையில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. முக்கியமாக இந்த பகுதியில் அதிக அளவில் பள்ளி வளாகங்கள், தொழில் நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிக அளவில் உள்ளது. தினசரி பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளத்தினால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் அவசரத்தில் செல்லும் பொழுது இந்த பள்ளத்தில் விழக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போல வெயில் காலங்களை காட்டிலும் கூட மழை காலங்களில் மழை பெய்யும் போது அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதால் பள்ளம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையே தெரியாத அளவிற்கு இருப்பதால் இவ்வழியே வரக்கூடிய வாகனங்கள் பள்ளத்தில் விழக்கூடிய அந்த சூழ்தான் இருக்கிறது. அதே போல இரவு நேரங்களில் அவசரமாக பணி முடித்து வீட்டிற்கு செல்லக்கூடியவர்களும் இந்த பள்ளத்தில் அவ்வப்போது விழும் அந்த விபத்துகளும் சம்பவங்களும் ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக இப்பகுதியில் இந்த பள்ளம் இருந்து வரக்கூடிய நிலையில் இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பள்ளத்தை சரி செய்ய முன்வராததால் உயிர் பயத்தோட இந்த சாலையில் திருப்பு முனையை திருப்புவதாக, வாகனத்தை இயக்குவதாக இவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அருகிலேயே பள்ளிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் ஏராளமான வாகன ஓட்டிகள் இவ்வழியே செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தினால் தினசரி வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் போக்குவரத்து சிக்னல் வசதிகளும் எதுவும் காணப்படவில்லை. அதே போல போக்குவரத்து காவலர்களும் முறையாக பணியில் ஈடுபடுவதில்லை. தனியார் பள்ளியை சேர்ந்த அந்த ஊழியர்கள் தான் இங்கு வரக்கூடிய வாகனங்களை சரி செய்து அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் எதிரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒன்றையொன்று மோதிக்கொள்ளும் நிலைதான் இங்கு இருக்கிறது. எனவே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ராட்சத பள்ளத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக நொளம்பூர் சர்வீஸ் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் என பல்வேறு ஆண்டுகளாகவே இப்பகுதி வாசிகள் கோரிக்கை வைத்து வரக்கூடிய நிலையில் இதுவரை ஒரு மாநகராட்சி அதிகாரி கூட இந்த பகுதிக்கு வந்து எந்தவிதமான ஆய்வும் மேற்கொள்ளவில்லை எனவும், தற்பொழுது வரை இந்த பள்ளத்திற்கு குறித்து எந்தவித ஆய்வும் மேற்கொள்ளவில்லை, எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி வழியே செல்லக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் வணிக வளாகங்களும் நிறைய அமைந்திருக்கிறது. அதே போல இப்பகுதியிலிருந்து சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு, புறநகர் பகுதிகளிலிருந்து சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கியமான சாலையாக இந்த சாலையானது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இவ்வாறு முக்கியமான சாலையாக காணக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த ராட்சத பள்ளத்தை இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாத வண்ணம் தான் இருக்கின்றனர். இப்பகுதிக்குட்பட்ட மாநகராட்சி அலுவலகத்தில், அந்த ஜோன் அலுவலகத்தில் இது குறித்து புகார் தெரிவித்தும் கூட இதுவரை இப்பகுதிக்குட்பட்ட அதிகாரிகள் யாருமே வந்து இந்த பள்ளத்தை ஆய்வு செய்யவில்லை எனவும், இதை இப்படியே கிடப்பில் போட்டிருந்தால் நிச்சயமாக உயிர் பலி வாங்கும் எனவும், உயிர் பலி நடைபெறும் வரை மாநகராட்சி அதிகாரிகள் அமைதியாக இருப்பார்களா எனவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பவித்ரா.